ம். வணக்கம் சார். வணக்கம்மா. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார். அவருடைய ரசிகர்கள் இத பல இடங்கள்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களோட இந்த அரசியல் என்ட்ரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பொதுவா தமிழ்நாட்டுல யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு திராவிட அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் கூட ஆரம்பிக்கிற பொழுது அப்படித்தான் திராவிட அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த திராவிடங்கிற வார்த்தையை தவிர்த்து வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஏன்னா கட்சி பேர்லயே யாருமே சொல்ல முடியாது எங்களுக்கு தோல்வி என்கிற வார்த்தைக்கே இடமில்லைன்னு பெருமையா சொல்லிக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்களே தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு. அதுபோல வெற்றி கழகம் இருக்கிறதுனால வெற்றின்னு சொல்லிக்கலாம். பொதுவா அவர் இதுவரைக்கும் தோல்வியே இல்லாம சொல்லும் போதெல்லாம் கட்சி பேரை சொல்லும் போதே வெற்றி வந்துரும். ஓகே, ஆமா, அவரே சொல்லிக்கலாம் தோல்வி என்ற வார்த்தைக்கு எங்க கட்சியில இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது அநேகமா இந்த பேர்ல எதுவும் யாரும் கட்சி ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு தெரியல. வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்துல இயல்பானது. இருந்தாலும் அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அவருடைய ரசிகர்கள் அதை ரொம்ப உற்சாகமா கொண்டாடி வர்றதாக நான் பார்த்தா இப்ப திடீர்னு தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் முழுவதும் இந்த கட்சி ஆரம்பிச்சது சம்பந்தமா தான் ரொம்ப செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லது. ஆனா இனிமே அவர் நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு ஒரு தனியா இந்த இந்திய அரசு கட்டமைப்புக்கு உட்பட்டு தான் நம்ம இயங்க வேண்டியிருக்கு. நம்ம நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள், அங்கு போடப்படுகிற திட்டங்கள், வரி கொள்கை எல்லாமே தமிழ்நாட்டையும் பாதிக்கும். ஆனா அவர் நாடாளுமன்ற தேர்தலில் யாரையும் ஆதரிக்க போதில்லை, நானும் போட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இப்பதான் அவர் கட்சி பெயரை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ராசஸ்ல இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது கட்சி பெயர், கொடி, சின்னம் எல்லாமே அப்ரூவல் வாங்கி மக்கள் மனதுல ரெஜிஸ்டர் பண்ணி அவர் கட்சி பணியில இறங்கணும் இல்லையா? அதுக்கு டைம் வேணும்ன்றதுனால கூட அவங்க ஸ்கிப் பண்ணி போலாம் இல்லையா? இல்ல, எம்ஜிஆர் எல்லாம் கட்சி எம்ஜிஆர் பின்பற்றி தானே எல்லாரும் வர்றாங்க அரசியலுக்கு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனேயே திண்டுக்கல் இடைத்தேர்தலை செஞ்சாங்க. அதன் பிறகு சில கட்சிகள் ஆரம்பிச்ச உடனே அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா பொதுவா இந்திய அரசு பின்பற்றுகிற கொள்கை, இன்னைக்கு இருக்க பிஜேபி குறித்த என்னுடைய அணுகுமுறை என்ன என்பதையெல்லாம் அவர் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டுக்கு தனி தீவு அல்ல. ரெண்டாவது, தமிழ்நாடு ஊழல் அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. எந்த ஊழலை சொல்றாரு அப்படிங்கிறதையும் இதுவும் அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது இவரு எந்த இடத்த சொல்றாருங்கிறது உங்களோட டவுட் மாதிரி எங்களுக்கும் இருக்கு. இல்ல இரு இடத்தையும் சொல்றாரோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. அதை நீங்க தான் உங்களோட கருத்தை பதிவு பண்ணணும். இல்ல, அதுதான் அவர் இந்த வார்த்தை நல்லது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது என்னுடைய முழக்கம்னு சொல்றாரு. நல்லது. ஏன்னா இன்னைக்கு மதத்தை முன்வைத்து அல்லது ஜாதிய அமைப்புகள் கட்சியா இருக்கிற பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது ஒரு எல்லாருக்குமான ஒருத்தர் அப்படின்னு அவர் சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அது போல ஊழல் அப்படின்னு எல்லாருமே ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. பிளவுவாத ஜாதி மதத்தை வச்சு பிளவுவாத அரசியல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாமே நம்ம இப்ப ஒன்றிய அரசு இங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்குது. இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை இல்ல, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது குறித்தெல்லாம் அவருடைய தன்னுடைய கருத்துக்களை வெளியிடணும். இப்ப இதுல பஞ்சு டயலாக் பேசுறது ரொம்ப எளிது சினிமாவில். அது சும்மா வில்லனை பார்த்து இவரே சொல்லலாம். ஆனா இந்த அரசியல்ல இவர் என்ன பஞ்சு டயலாக் சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. பஞ்சு டயலாக மட்டும் வச்சுமே ஓட்ட முடியாது. என்னுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் கருத்து சொல்லி ஆகணும். உதாரணமா இப்ப நாளைக்கு ஒன்றிய அரசு சொல்லுது நான் குடியுரிமை சட்டத்தை 10 நாள்ல கொண்டு வரும்னு சொன்னாரோ அது குறித்து இந்த கட்சியினுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பா நம்முடைய பிரதமர் மோடி மாதிரி ஓ கார்டு போயிட முடியாது. அப்ப இனிமே ஒரு தீவிரமான அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாருன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய கட்சியினுடைய கருத்து என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்தணும். நான் தமிழ்நாடு குறித்து மட்டுமே பேசுவேன், இந்திய அளவுல இருக்கிறத பத்தி நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா அது தமிழ்நாட்டையும் பாதிக்கும். அப்ப அதை பத்தி எல்லாம் அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு திமுக அதிமுக அல்லாத ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு எப்பவுமே ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரெண்டாவது இளைஞர்களுக்கு ஈர்க்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய இளைஞர்களும் இது ஒரு அரசியல் படுத்தப்பட்டவங்க கிடையாது. அதாவது என்ன எம்ஜிஆர் வச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படி இல்லை. அவர் திமுகவோட திராவிடர்கள் சேர்ந்து பயணம் பண்ணி அப்புறம் தான் ஒரு அரசியல் கட்சியா அந்த கட்சியில இருந்து வந்தாரு. ஆனா இவங்க யாரும் அப்படி இல்லை. ஓகே சார், இந்த சொல்லுங்க சார். இந்த ரஜினிகாந்த் விஜய் மோதல் சமூக வலைதளங்கள்ல ஒரு சில மாதங்களாக மிகவும் கடுமை வாய்ந்ததாக
விவாதமாக இருந்தது. அதற்கு இருவருமே முற்றுப்புள்ளி வைத்தும் இன்றும் முற்று பெறாத ஒரு விவாதமா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. நடிகர்கள், நீங்க சொன்னீங்க இல்லையா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அப்படின்ட்டு. இப்ப எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அரசியலுக்கு வந்த நடிகர்களால சக்சஸ் பண்ண முடியல. அவங்க அளவு இடத்த ரீச் பண்ண முடியல. இப்ப இவங்களோட ஃபேன் பேஸோட இந்த கொண்டாட்டங்கள், செலிப்ரேஷன்ஸ், அவங்களோட அந்த தீவிரத்தன்மை எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணமானது அடுத்த கட்டத்துக்கு போகும், முன்னேறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, ரஜினிகாந்த் பின்னால, என்னுடைய கருத்து, ரஜினிகாந்த் பின்னால இருந்து இயக்க முயன்றது பாஜக தான். ஆனா அவர் தன்னுடைய தயக்கம் காரணமாக கடைசி வரை அதுல அது எப்படி ஆகும், தன்னுடைய திரை வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னு. ஆனா இவர் பின்னால இருக்கிறது யாரும் தெரியல. யாரும் இல்லாம இருந்தா கூட நல்லதுதான். ஆனா இவர் பாஜக இவர் இறக்கி விடும்னு நான் நினைக்கல. ஏன்னா இவர் மதவாத, ஜாதிவாத அரசியல் எல்லாம் சொல்றாரு. முதல்ல ஒரு இவருடைய கட்சி பெயர்ல திராவிடத்தை தவிர்த்திருக்கிறத நீங்க தவிர்க்கிறாரு. இல்ல, அதான் இவங்க பிஜேபி காரங்க திராவிடம் அப்படின்னு அதை திராவிடத்தை நாங்க வீழ்த்துவோம் சொல்ற நேரத்துல இவர் திராவிடங்கிறத தவிர்த்துட்டு சொல்றாரு. ஆனா தமிழகங்கிற வார்த்தையை வச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பல லட்சிய திமுக இருந்திருக்கு. ஒரு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. பலரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நிலையில சமாளிக்க முடியாம அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். இவர் அவங்களெல்லாம் விட கொஞ்சம் பாப்புலரான ஹீரோ. ரெண்டாவது எனக்கு என்னன்னா, இவங்க அரசியல்ல அவரு இனிமேல இருக்கிற திரைப்பட கமிட் பண்ண முடிச்சுட்டு அரசியல் நடிகர்களுடைய கடைசி கால பொழுதுபோக்கு அரசியல் என்பது அவங்க தங்களுடைய கொள்கைகளை தீவிரமா வைக்கணும். அது மக்கள் அணி திரட்டணும், போராட்டங்கள்ல இது பண்ணணும். அதன் வழியாகத்தான் அரசியல்ல நிலைத்த தன்மையை அவர் பெற முடியும். அதை விட்டுட்டு வெறும் தன்னுடைய ரசிகர்கள் என்பது வேறு, தொண்டர்கள் என்பது வேறு. அவங்க ரசிகர்களுடைய உற்சாகம் மட்டுமே ஒரு கட்சிக்கு மூலதான் ஆகிவிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உதாரணமா நீ ஒன்றிய பட்ஜெட்னா அவர் கருத்து சொல்லணும். எதுவுமே சொல்லாம திடீர்னு கட்சியை ஆரம்பிச்சுங்கிறது அது பொருத்தம்னு நான் நினைக்கிறேன். ஆனா சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். இனி வரும் காலத்துல அவரோட கட்சி பெயர், கொடி, சின்னம் இதெல்லாம் அறிவிக்கும் போது கண்டிப்பா அவர் கட்சியோட கொள்கைகளையும் அறிவிப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம இன்னொரு விவாதத்துல போலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கு முன்னாடி இந்த ரஜினி விஜய் பிரச்சனை போல சமீபத்துல ஒரு மக்கள் சந்திக்கிற அந்த நிகழ்வுல பொதுச் செயலாளராக இருக்கிறார் இல்லையா புத்சி ஆனந்த், அவர் நடிகர் விஜய் அப்படின்னு ஒரு பெண்மணி கூப்பிடும்போது சொன்னாங்க தளபதின்னு கூப்பிடணும்னு சொல்லி. அடுத்த கட்டமா இவருடைய ஊழல் அரசியல் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை முன் வைக்கும் போது தளபதி அப்படிங்கறதே, தளபதினா திமுகல யார சொல்லுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அடுத்து இந்த பிரச்சனை ஒரு இதுவா உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? தளபதின்னு தான் அழைக்கணும் விஜய அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இப்ப இது வரைக்கும் சினிமாவில அவரை தளபதினு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இந்த முதல்ல தளபதி அப்படின்னு அரசியல் அழைக்கப்பட்டவர் அண்ணா தான். பெரியாரோட எதிர்த்து வந்த பொழுது அவர் தளபதி அப்படின்னு அழைத்தார்கள். அப்போ அதன் பிறகு தளபதிங்கிற பட்டத்தை பல வகையில பலரும் பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பேட்டர்ன் ரைட் கிடையாது. இந்த வார்த்தையை இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்ப சொன்னாங்க. இப்போ அநேகமா ரஜினி விஜய் இடையிலான அந்த மோதல் கூட ரஜினிகாந்த் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நான் ஒரு சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மோதல் அது சில ஊடகங்கள்ல இருக்க பெரிய நடிகர்களுக்கு அந்த சினிமா வர்றப்ப ஏதாவது பரபரப்பா இருக்கிறது தங்களுடைய பட வெற்றிக்கு உதவும் கூட நினைக்கலாம். அப்படி கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க இந்த தளபதிங்கிறதுக்கு ஒன்றும் யாரும் போய் பதிவுரிமை பெறலையா? யார் வேணாலும் சொல்லி யார்கிட்ட படை சேருங்கிறத வச்சுதான் யார் தளபதிங்கிறத முடிவு பண்ண முடியும். நன்றி சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றிமா.